ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிக்கும்போது வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், இதை நாம் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில் லேசாக கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாவாக, புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது. அரைச்சி அதிகபட்சம் 2 நாள் ஆன மாவாக இருந்தால் போதும். இப்போ இந்த மாவில் எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கங்க. இட்லி மாவு பதத்துக்கும் தோசை மாவு பதத்துக்கும் இடைப்பட்ட பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. ரவைக்கு பதிலாக அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லேசாக இடித்த சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஏலக்காய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு ஆப்பசோடா சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை சூடு பண்ணிக்கங்க. இப்போ எல்லா குழியிலையும் ஒரு 3/4 பங்கு இருக்கிற மாதிரி நாம் கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். குழிப்பணியார சட்டி இல்லைன்னா நீங்கள் இந்த மாவை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எண்ணெயிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதிக எண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா குழிலையும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மேலே இந்த மாதிரி லேசாக பொங்கி வந்ததும் இப்போ நாம் இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஓரளவுக்கு நல்லா செவந்து கிறிஸ்பியாக வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நினச்ச உடனே சட்டுன்னு நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.